படத்தோட ஆரம்பத்துல பேர் தன்னோட காதல நிக்கி கிட்ட எப்படிலாம் சொல்லலாம்னு ஹோட்டல் வெயிட்டர் கிட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு பேர் ப்ரப்போஸ் பண்ண விதம் பிடிச்சிருந்தாலும் பேரோட ஃப்ரெண்ட் இயன் ரொம்ப கிரிஞ்சா இருக்கிறதா சொல்றான். அது மட்டும் இல்லாம நிக்கிய ஃப்ரீக்கி நிக்கின்னு கூப்பிட சொல்றான். ஆக்சுவலா நிக்கிக்கு ஃப்ரீக்கி நிக்கின்னு கூப்பிடுறது பிடிக்காது. அவளை இந்த நேம் வச்சு கிண்டல் பண்றது நிக்கிக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பேர் அவனோட வீட்டுக்கு போயிடுறான். அங்க போய் பார்த்தா அவனோட வீட்டுல அவனோட பூனை சாண்டி மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு செத்து போய் கிடக்குது. அந்த பூனைய பேர் குப்பத்தொட்டியில டிஸ்போஸ் பண்ணிட்டு அந்த இடத்தையும் கிளீன் பண்ணி வைக்கிறான். அன்னைக்கு நைட்டு நிக்கி பேருக்கு கால் பண்ணி பார்ட்டிக்கு இன்வைட் பண்றான். பேர் ஆரம்பத்துல அந்த பார்ட்டிக்கு வரலன்னு மறுக்கிறான். ஆனா நிக்கி இன்னும் 2 வாரத்துல நான் இந்த வேலையை விட போறேன் அப்படின்னு சொன்னதும் பேர் எப்படி ஆச்சு அதுக்குள்ள தன்னோட காதலை நிக்கி கிட்ட சொல்லணும்னு முடிவு செய்யறான். போன்ல பேசிட்டு இருக்கும் போதே நிக்கி தன்னோட நெக்லஸ் கீழே போட்டு உடைச்சிடுறா. அந்த சத்தத்தை கேட்டதுனால நிக்கிக்கு ஒரு புது கிறிஸ்டல் நெக்லஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போறான். அந்த கடையில ஒன் விஷ் வில்லோன்னு மர்மமான ஒரு பொருள் இருக்கிறத பேர் பார்த்துட்டு நெக்லஸ வாங்காம அந்த ஒன் விஷ் வில்லோவை வாங்கி வச்சுக்கிறான். அந்த கடையில இருந்த லேடி ஒன் விஷ் வில்லோனால ஏற்படுற விளைவுகளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேரை எச்சரிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த பார்ட்டில பேர், இயன், நிக்கி, சாரா எல்லாரும் இருக்காங்க. நைட்டு முழுக்க பேர் நிக்கி கிட்ட காதல சொல்ல முயற்சி பண்ணிட்டே இருக்கான். ஆனா சொல்லவே இல்லை. பார்ட்டி முடிஞ்சதும் நிக்கிய பேர் அவளோட வீட்டுல டிராப் பண்றதுக்காக போற வழியில நிக்கி தனக்கு ஒரு ரைட்டர் ஆகணும்னு ஆசை, அதனாலதான் இந்த வேலையை விட போறதாக பேர் கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம சாரா பேரை லவ் பண்ற விஷயத்தையும் பேர் கிட்ட சொல்றான். அதுக்கு பேர் சாரா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். நிக்கியோட வீடு வந்ததும் நிக்கிய வீட்டுல இறக்கி விட்டுட்டு நிக்கிய பார்த்து ஃப்ரீக்கி நிக்கி அப்படின்னு கூப்பிடுறான். நிக்கி கோவமா இது மாதிரி என்ன ஃப்ரீக்கி நிக்கின்னு இதுக்கப்புறம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். பேர் அதுக்கு மன்னிப்பும் கேட்டுடுறான். நிக்கி பேர் கிட்ட உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு பேர் பதட்டத்துல இல்ல எனக்கு உன்னை ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். நிக்கியும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பையும் பேர் தவற விட்டுட்டு ஒன் விஷ் வில்லோவை எடுத்து நிக்கி இந்த உலகத்திலேயே எல்லார விடவும் என்னதான் லவ் பண்ணணும், என்னதான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த ஒன் விஷ் வில்லோவை உடச்சிடுறான். அடுத்த செகண்டே வீட்டுக்குள்ள போன நிக்கி பேர் கிட்ட வந்து உன்னோட பூனை இறந்து போனதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன், நீயும் ரொம்ப வருத்தத்துல இருப்ப, வீட்டுக்குள்ள வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். பேர் போக மறுக்கிறான். உடனே நிக்கி தன்னோட அப்பாவுக்கு கேன்சர், அவரு சாகுற நிலைமையில இருக்காரு, செத்துக்கிட்டு இருக்காரு, நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேர் கிட்ட அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றான். ஸோ நிக்கியும் பேரும் இப்போ பேரோட வீட்டுக்கு போறாங்க. கொஞ்ச நேரத்துல நிக்கி பேரை நெருங்க முயற்சி பண்றா, முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறா. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிக்கி திடீர்னு சுயநினைவுக்கு வந்த மாதிரி இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தள்ளி போய் கீழே விழுந்துடுறா. பேர் கிட்ட மன்னிப்பு கேட்டு அழ ஆரம்பிக்கிறா. பேர் அவளை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு ஒன் விஷ் வில்லோவை பத்தி தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்டர்நெட்ல தேடுறான். சில பேர் ஒன் விஷ் வில்லோ உண்மைதான் அப்படின்னு ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க, சில பேர் அது ஃபேக் அப்படின்னு ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. அடுத்த நாள் காலையில நிக்கி வினோதமான முறையில இறந்து போன பூனைக்கு கேண்டில் ஏத்தி மரியாதை செலுத்த ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னாவே அவங்களோட ஆஃபீஸ்க்கு போறாங்க. இயனோ சாராவும் 2 பேரும் ஒன்னா வரதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இயன் பேர் கிட்ட பார்ட்டி முடிஞ்சது என்ன ஆச்சுன்னு கேட்குறான். நிக்கியோட அப்பாவுக்கு கேன்சர், நிக்கி ரொம்ப கவலைப்படுறா அப்படின்னு பேர் இயன் கிட்ட சொல்றான். ஆனா இயன் நிக்கியோட அப்பா வேற ஸ்டேட்ல இருக்காரு, அவங்கள பத்தி நிக்கிக்கு ஒரு கவலையும் இல்ல, 2 பேரும் சரியா பேசிக்கிறது கூட இல்ல அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல நிக்கி பேரை பாத்துக்கிட்டே இருக்கா. அன்னைக்கு முழுக்க பாத்துக்கிட்டே இருக்கா. ஒர்க் முடிஞ்சதும் நிக்கி இயன் கூட வீட்டுக்கு கிளம்புறா. இயன் பேருக்கு கால் பண்ணி நிக்கி நார்மலா தான் இருக்கா, நார்மலா தான் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே பேரோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா நிக்கி பேரோட வீட்டுக்கு வந்துடுறா. நிக்கி பேர் கிட்ட நேத்து நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு பேரை நிக்கிக்கு பிடிக்கும்னு ரொம்ப நாளா சொல்லாம மறைச்சு வச்சிருக்கிறதாகவும் சொல்றான். பேர் கிட்ட உனக்கும் என்ன பிடிக்குமான்னு கேக்குறான். அவனும் எஸ் அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் 2 பேரும் சேர்ந்து டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் காஃபி ஷாப்ல பேருக்கு இயன் கிட்ட இருந்து கால் வருது. நிக்கியோட அப்பாவை மீட் பண்ணினதாகவும் அவருக்கு கேன்சரே இல்லைன்னு அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட் பார்ட்டியில நிக்கி சாரா கிட்ட பேர் தனக்கு ஒரு தம்பி மாதிரின்னு சொன்னதாக சொல்றான். இதை கேட்ட பியர் ஷாக் ஆகி நிக்கி டேபிளுக்கு வந்து நிக்கி கிட்ட கேக்குறான், உன்னோட அப்பாவுக்கு கேன்சருங்கிறது உண்மையா? நிக்கி இல்ல அப்படின்ற உண்மையும் ஒத்துக்கிட்டு வினோதமான முறையில கத்த ஆரம்பிக்கிறான். பேர் நிக்கியை எப்படியோ சமாதானப்படுத்தி உட்கார வச்சிடுறான். அன்னைக்கு நடுராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது பேர் முழிச்சு பார்க்கும்போது நிக்கி பெட்ல இல்ல, ஒரு ஓரமா உட்காந்து பேரைய முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நிக்கி லவ் பண்ற அளவுக்கு பேர் லவ் பண்ணலன்னு
இது ஒரு மியூச்சுவல் லவ் மாதிரி தெரியலன்னு சொல்லி அழுவ ஆரம்பிக்கிறான். நிக்கி பேரை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி பெட்ல வந்து படுக்கிறதுக்கு கூப்பிடுறான். ஆனா நிக்கி ஒரு ஃப்ளவர் வாஷை வச்சு தன்னோட முகத்தை மறைச்சிட்டு வினோதமா நடந்து வந்து பெட்ல வந்து படுத்துக்கிறான். பேர் எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது நிக்கி ஸ்டே அப்படின்னு கத்தி மிரட்டி பேரை எந்திரிக்கவே விடல. அடுத்த நாள் காலையில பேருக்கு நிக்கி லஞ்ச் கொடுக்கறான். பேர் நிக்கிக்கு பாய் சொல்லிட்டு வெளியில போகும்போது கதவுல டேப் ஒட்டிட்டு வெளியில போக முடியாத மாதிரி பண்ணி வச்சு, ஓபன் பண்ண முடியலன்னா இங்கேயே இருந்துரு அப்படின்னு சொல்லி நிக்கி பேர் கிட்ட சொல்றான். ஆனா பேர் அதை எப்படியோ ஓபன் பண்ணிட்டு வெளியில போயிடுறான். ஆபீஸ்ல சாரா கூட பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது லஞ்சை ஓபன் பண்றான். அதுல நிக்கி பேரோட போட்டோ இருக்கும். அதுல பேருக்கு நேரா யூ அப்படின்னு எழுதியிருக்கு, நிக்கிக்கு நேரா நான் இல்லைன்னு எழுதியிருக்கு. ஆக்சுவலா உண்மையான நிக்கி பேர் கிட்ட பேச ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த பாக்ஸ்ல வாட்ஸ் த வெர்டிக்ட் கேட் அப்படின்னு எழுதியிருக்குது. அதாவது உன் தீர்ப்பு என்ன, பூனையா அப்படின்னு அர்த்தம். அதை பார்த்த உடனே கேட்டை தான் சமைச்சு வச்சிருக்கா அப்படிங்கிறது தெரிய வந்துருது. அது தெரிஞ்ச உடனே பக்கத்துல இருந்த குப்பை தொட்டில வாமிட் பண்ணிடுறான். இயன் பேர் கிட்ட ஏதோ தப்பா இருக்கு, இந்த சமயத்துல நீ நிக்கி கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றான். ஆனா பேர் நிக்கி தான் பேரை கொஞ்ச நேரம் கூட தனியா விடல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட சொல்றான். வீட்டுக்கு வந்து கதவை திறந்து பார்த்தா நிக்கி பேருக்கு காலையில எப்படி பாய் சொல்லி வழி அனுப்புனாலோ அதே இடத்துல நின்ன இடத்துல பாத்ரூமும் போயிருப்பா. இதை பார்த்ததும் பேர் அவளை பாத்ரூமுக்கு அனுப்பி வைக்கிறான். நிக்கி பாத்ரூம்ல இருக்கும்போது பேர் நிக்கி கிட்ட இன்னைக்கு நைட்டு பாய்ஸ் பார்ட்டி இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நிக்கி சாரா வர்றது எனக்கு தெரியும்னு சொல்லி அவளும் பார்ட்டிக்கு பேர் கூட வந்துடுறா. பார்ட்டில ஒரு டேர் கேம் விளையாடுறாங்க. பேர் எடுத்த சீட்ல பேருக்கு லெஃப்ட்ல இருக்கிற பர்சனை கிஸ் பண்ணணும்னு எழுதியிருக்கு. பேருக்கு லெஃப்ட்ல சாரா தான் உட்காந்துருக்கா. இதை பார்த்து நிக்கி சாராவை சேரோட இழுத்து தள்ளி வச்சுட்டு அந்த இடத்துல அவ போய் உக்காந்துட்டு அவளை கிஸ் பண்ண சொல்றா. அந்த பாட்டில நிக்கி ஒரு ஸ்டோரி சொல்றா. அந்த கதையில அண்ணன் தங்கச்சியான ஹான்சல் கிரேட்டலுங்கிறவங்க ஒரு சூனியக்காரியினால காதல் வயப்பட்டு அவங்களோட உறவே மாறி போயிட்டதாக சொல்றா. திடீர்னு நினைவுக்கு வந்த மாதிரி பயந்து போய் கீழே விழுந்து பாட்டில எடுத்து தலையில உடைச்சு இது நான் இல்லன்னு கத்த ஆரம்பிக்கிறா. பேர் நிக்கிய பார்த்து பயந்து போய் உக்காந்துருக்கான். எல்லாருமே நிக்கிய பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பேர் நிக்கிய கூட்டிட்டு வீட்டுக்கு போறான். பார்ட்டில எல்லாரையும் பயமுறுத்தினதுக்கு பேர் நிக்கிய திட்ட ஆரம்பிக்கிறான். சாராக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நிக்கி பேர் கிட்ட சொல்றான். பேர் நிக்கி கிட்ட நிக்கி மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்றான். நிக்கி அதுக்கு ஓகே நான் உன்னோட ஃப்ரீக்கி நிக்கின்னு சொல்லி அழுவுறா. அன்னைக்கு நைட்டு உண்மையான நிக்கி தூங்கும்போது பேர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்னை கொன்னுடு, நான் உன் கூட வாழ விரும்பல அப்படின்னு சொல்றா. பேர் கிட்ட சொல்றான். அதை கேட்டது பேர் என் கூட வாழ்றதுல என்ன கஷ்டம்னு சொல்லி கேட்டுட்டு போயிடுறான். பேருக்கு சாரா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. பேரை மீட் பண்ண பார்க்குக்கு கூப்பிடுறான். பேர் சாராவை கார்ல வச்சு மீட் பண்றான். சாராக்கு ஆர்ட் ஸ்கூல்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. பேர் கூட சேர்ந்து அந்த லெட்டரை ஓபன் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் பார்ட்டில உன்னோட லெஃப்ட்ல நான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். பேசிட்டு இருக்கும்போது நிக்கி சாராவோட முகத்தை அடிச்சு கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பேர் அந்த லெட்டரை ஓபன் பண்றான். அந்த ஸ்கூல்ல இருந்து அவளுக்கு அக்செப்டன்ஸ் லெட்டர் அனுப்பியிருக்கிறத பார்த்து ஃபீல் பண்றான். பேர் ஒன் விஷ் வில்லோ பாக்ஸ்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவன் வேண்டுனதை கேன்சல் பண்ண சொல்லி கேக்குறான். நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த வரம் இருக்கும், நீங்க வேணும்னா நிக்கி கிட்ட டைரக்டா பேசுங்கன்னு சொல்றாங்க அந்த போன்ல இருந்து. உடனே நிக்கி அலற மாதிரியான சத்தம் கேக்குது. சோ ஒன் விஷ் வில்லோனால இப்ப இருக்கிற வினோதமான நிக்கி வேற, உண்மையான நிக்கி வேறன்னு இதன் மூலமா நமக்கு தெரிய வருது. பேர் இன்னொரு ஒன் விஷ் வில்லோவை வாங்குறான். அந்த கடையில 2 தான் இருந்துச்சு. அதை அவனால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர் ஒரு தடவை தான் அந்த ஒன் விஷ் வில்லோவை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒன் விஷ் வில்லோவை அவனோட ஃப்ரெண்ட் இயன் கிட்ட கொண்டு போய் கொடுத்து பேர் அந்த வரத்தை கேட்டிருக்கவே கூடாதுன்னு வரம் கேட்க சொல்றான். ஆனா இயன் ஒன் விஷ் வில்லோவை நம்பாம $1 பில்லியன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறான். அதை வேண்டி உடைச்ச உடனே பணம் மழை மாதிரி மேல இருந்து கீழே விழ ஆரம்பிக்குது. இயன் அவனோட ஒரே ஒரு சான்ஸையும் வேஸ்ட் பண்ணிட்டான்னு பேருக்கு கோவம் வருது. வேற வழி இல்லாம இன்னொரு ஒன் விஷ் வில்லோவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுல போய் பார்த்தா சாராவோட பாடி ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை நிக்கி போட்டுக்கிட்டு அவளை மாதிரியே டேட்டூவும் போட்டுக்கிட்டு பேர் கிட்ட இப்போ உனக்கு என்ன பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல வந்த இயன் $1 பில்லியன் பத்தி பேச ஆரம்பிக்கிறான். கோபத்துல நிக்கி கன்னை வச்சு இயனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறா. நிக்கி பேர் கிட்ட உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், நீயும் என்ன அதே மாதிரி லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழுவுறான். பேர் நிக்கிய சமாதானப்படுத்துறான். ஐ லவ் யூன்னு சொல்லி அமைதிப்படுத்திட்டு பாத்ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டு நிக்கிய கஷ்டத்துல இருந்து விடுவிக்க அங்க இருந்த டேப்லெட்ஸை போட்டு சாக போறான். டேப்லெட்ஸை போட்டதும் பயத்துல வாமிட் பண்ண ட்ரை பண்றான். அதுக்குள்ள நிக்கி ஒன் விஷ் வில்லோவை எடுத்து பேர் நிக்கிய லவ் பண்ணணும் அப்படின்னு வேண்டினதுனால பேர் பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து நிக்கிய கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல பேர் டேப்லெட் போட்டதுனால மயங்கி கீழே விழுந்துடுறான். நிக்கி
தானும் சாகரத்துக்காக துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிக்க போறா. அதுக்குள்ள பேர் இறந்து போனதுனால பேர் வேண்டின வரம் பிரேக் ஆகி உண்மையான நிக்கி வந்துடுறா. அங்க இருந்த டெட் பாடி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷாக் ஆகி அழுவுறா. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.